அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லக்கி லாட்டரி. இன்றைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 6/8/2024. இன்றைக்கான ஏபிசி கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். கம்பெனி ஸ்ரீசக்தி கம்பெனி. ட்ரா நம்பர் 427. 3 மணிக்கு கொடுக்கக்கூடிய கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கும் கொடுக்க தான் போகிறோம். முந்தைய ரிவ்யூ என்னன்னு பார்ப்போம். அதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா 2 நாட்களாக நம்ம ரிசல்ட் கொடுக்கல. காரணம், நம்ம வெளியில் போயிருந்தோம், தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் வெளியில் போயிருந்தோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி கொடுக்குறோம். அதனால் டைரெக்டாக நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஏபிசி கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். சரி, வாங்க போகலாம். இன்றைக்கு பொறுத்தவரையில் என்ன நம்பர் நம்ம எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜேபிசி. ஏபிசியில் நம்ம என்ன எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 3க்கான வாய்ப்பு எனக்கு தென்படுது. ஏன் இந்த 3 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 506, இப்போது 953 புரியுதுங்களா? அப்போது 243 அப்படின்னு 3 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏ போர்டில் 3 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 247, 9557 அப்படின்ற பட்ஜெட்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 7 வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். அந்த அடிப்படையில் ஏ போர்டில் 7க்கான வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டு. பி போர்டில் 25 என்ன வரும், 30 என்ன வரும். அப்போது என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போது 257 புரியுதுங்களா? 257 அல்லது 307. அப்போது 307, அப்போது 307, 257. அப்போது பி போர்டில் ஒரு 7க்கான வாய்ப்பு நிச்சயமாக அமையலாம். புரியுதுங்களா? பி போர்டில் ஒரு 7க்கான வாய்ப்பு நிச்சயமாக அமையலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 9க்கும் வாய்ப்பு இருக்குது, 8க்கும் வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா 09 வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். 09 ஏன்னா 909 அப்படின்னு எடுத்துட்டாங்கன்றதுனால 309 வருவதற்கான வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? அப்போது வேறு என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 8க்கான வாய்ப்பு அமையலாம். புரியுதுங்களா? அப்போது 8க்கான ஒரு வாய்ப்பு பி போர்டில் அமையுமான்னு பாருங்கள். 7 அல்லது 8. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்தவரையிலையும் சி போர்டில் 961 அப்படின்னு 1க்கான வாய்ப்பு அமையுமான்னு பாருங்கள். புரியுதுங்களா? 901 அப்படின்னா 61. புரியுதுங்களா? 0161 அப்படின்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 61901. அப்போது ஒரு 1க்கான வாய்ப்பு சி போர்டில் அமைதான்னு பாருங்கள். 1 தாண்டி ஒரு பெரிய வாய்ப்பு 2க்கான வாய்ப்பும் அமையலாம். புரியுதுங்களா? அப்போது 2க்கான வாய்ப்பும் அமையலான்றது என்னுடைய சஜஷன். அந்த அடிப்படையில் 2 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 302ன்ற ஒரு வாய்ப்பு இருக்கும். நிறைய பேர் இதை யோசிப்பீங்க, 302ன்ற ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் 2302 அப்படின்னு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா 352 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னைய தரப்பில் எனக்கு சஜஷனில் கம்மியாக தெரியுது. ஒருவேளை உங்களுக்கு இது சரின்னு பட்டால் எடுத்து விளையாடுங்க. புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் சொல்கிறேன். என்னோட பொறுத்தவரையிலும் இந்த எண்கள் தான் ஏபிசி கெஸ்ஸிங்கில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுதான் கெஸ்ஸிங், நம்மளுடைய கெஸ்ஸிங். சரி, வாங்க 3 டிஜிட் ஆல் போர்டு எப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கு பொறுத்தவரையில் ஏபிசி கெஸ்ஸிங் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் 4 எண்கள் கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் 1 கொடுத்துருக்கேன். இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். ட்ரா நம்பர் 427. புரியுதுங்களா? இந்த அடிப்படையில் நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறோம். நமக்கு கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ரெகுலராகவே நான் கொஞ்சம் எனக்கு ஊக்கமாக இருக்குன்றதுக்காக தான். ஏன்னா என்னுடைய தேவை நீங்கள் பார்க்கறது, உங்களுடைய தேவை நான் கொடுக்கறது. இதுதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முயன்ற வரையில் என்னால் முடிஞ்ச வெற்றி எண்களை நான் எடுத்து கொடுத்துட்டு தான் இருப்பேன்.
இது வந்து பயன்பட்டால் பயன்படுத்திக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆலோசனை மட்டுமே, உறுதிப்பூர்வம் எதையும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு முன்னாடி கொடுக்கப்படக்கூடிய ரிசல்ட்டுகள் எப்படி எடுக்கிறாங்கன்னு நம்ம முதல்ல வாட்ச் பண்ணிவிட்டு, இந்த அடிப்படையில் எடுக்கலாம்ன்ற அடிப்படையில் நம்ம நம்பர் எடுத்து கொடுக்குறோம். பாருங்கள், பயன்பெறுங்க. மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.